இந்த உலகத்தில் 33 தேவர்கள் முதல் ஓரறிவு கொண்ட சிறு எறும்பு வரை எல்லா ஜீவன்களுக்கும் ஒரே ஒருவர்தான் அன்னமளிக்கிறார். அவர் யார் தெரியுமா? பரமேஸ்வரன். இந்த உண்மையை அறியாதவளா அன்னபூரணியான பார்வதி தேவி? அவளுக்கே ஒரு சிறு சந்தேகம் வந்தது. எல்லா உயிர்களுக்கும் ஈசன் உண்மையிலேயே படியழைக்கிறாரா? அந்த சந்தேகத்திற்கு தீர்வு காண ஒரு சிறு பாத்திரத்தை எடுத்தாள் தேவி. அதற்குள் சில கருப்பு எறும்புகளை பிடித்து போட்டு மூடி வைத்தாள். இந்த எறும்புகளுக்கு ஈசன் எப்படி உணவு தருகிறார்? நாளை பார்த்துவிடலாம். அடுத்த நாள் புன்னகையுடன் ஈசனை நோக்கி, சுவாமி, நேற்று எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்னமளித்தீர்களா என்று கேட்டாள். ஈசன் சிரித்தபடியே சொன்னார், உலகநாயகி, நீ சிறை வைத்த எறும்புகளை ஒருமுறை பார்த்திருந்தால் இந்த கேள்வியே உனக்கு வந்திருக்காது. பார்வதி தேவி ஓடோடிச் சென்று பாத்திரத்தை திறந்து பார்த்தாள். அதிர்ச்சி! எறும்புகள் சுறுசுறுப்பாகச் சுற்றி கொண்டிருந்தன. அதோடு அன்னப்பருக்ககளும். ச்ச, வீணாக ஈசனை சந்தேகப்பட்டு விட்டோமே என்று கண்கலங்கினாள் தேவி. அந்த நேரம் ஈசன் சொன்னார், தேவி, விநாயகன் உன்னை தேடுகிறான், போய்பார். விநாயகரை கண்டதும் பார்வதி அதிர்ந்து போனாள். ஒட்டிய வயிறு, வாடிய முகம். ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டாள். அப்போது விநாயகர் சொன்னார், அன்னையே, அகிலமாளும் அப்பாவின் தர்மத்தில் நீங்கள் சந்தேகம் கொண்டதே முதல் தவறு. அப்பாவி எறும்புகளை பசியோடு சிறை வைத்ததே இரண்டாம் தவறு. மகனையே வந்து எறும்புகளின் பசியை தான் ஏற்றுக்கொண்டு தனக்கு கிடைத்த அன்னத்தை அவற்றுக்கிட்டதாக சொன்னார். அதனால்தான் என் வயிறு சிரித்து போனது. இதை கேட்ட பார்வதி தேவி உடைந்து போனாள். விநாயகரை அழைத்துக் கொண்டு ஈசனிடம் விழுந்து, ஸ்வாமி, என் தவறுக்காக என் மகனை வதைக்க வேண்டாம் என்று கதறினாள். அப்போது ஈசன் அருளினார், தேவி, பக்தர்கள் என்மேல் வைக்கும் நம்பிக்கைதான் உயர்ந்த பூஜை. இந்த நம்பிக்கையை உலகத்துக்கு புரிய வைக்க நடந்த திருவிளையாடலே இது. இனி இந்த எறும்புகள் பிள்ளையார் எறும்புகள் என்றே அழைக்கப்படும். பின் மீதமிருந்த அன்னப்பருக்ககளை விநாயகருக்கு அளிக்கச் சொன்னார். அந்த பருக்ககளை உண்டதும் விநாயகரின் வயிறு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது. பசியும் தீர்ந்தது. இந்த அருளாடல் நடந்த நாள்தான் தேய்பிறை சதுர்த்தி. அதுவே சங்கடஹர சதுர்த்தி. ஓம் விநாயகா என்று கமெண்ட் செய்தால் சங்கடங்கள் விலகும். லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள். ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் மறக்காதீர்கள்.